பாசம் சொல்றாரு. அவரை நம்பி நான் அவரை பார்க்காம அவரை நம்பி நான் வந்தேன். அவர் அவங்க அம்மா மேல வச்சு அவர் மேல நான் உயிரே வச்சுட்டேன் தான் அவர் அவங்க அம்மா மேல தான் ரொம்ப பாசம் காமிக்கிறாரு. இவங்களுக்கு என்னன்னா வந்து பொண்ணு ஒரு பொருள் நகை இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. யார் மனைவி? மனைவி வந்து இதே வந்து தாய்க்கு பாத்தீங்க வந்து தான் புள்ள நல்லா இருக்கானா சந்தோஷமா இருக்கா மாதிரி நீங்க டீக்ரேட் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி நகை வாங்கி கொடுத்தா பாசமா இருக்கும், அம்மா எது வாங்கி கொடுக்காட்டி பாசமா இருக்கும்ங்கறீங்க. பொண்டாட்டி வச்சு அதுதான் உண்மை வந்து. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு இது சொன்னது. நான் நம்பவே இல்லை அவர் சொன்னது. அதாவது நான் என்ன சொல்றேன் சார், அம்மா தான் பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க. மனைவியை விட அம்மாவோட பாசம் தான் ரொம்ப அதிகம். அவருக்கு தெரியல அப்ப நான் எவ்வளவு அவர் மேல பாசம் இருக்கு இல்லன்னு சொல்ல வந்து அம்மாவோட பாசத்துக்கு என்ன கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்றேன் அம்மா அவ்வளவு பாசம் வச்சுக்காரு. நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அவர் தான் புரிஞ்சுக்கணும். அது அவர் புரிஞ்சுக்கணும். வேற என்ன உரிமை வேண்டும்? அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் சொன்னார்ல, அந்த பாசம் உரிமை எனக்கும் வேணும். எனக்கும் அந்த உரிமை வேணும். இதை விட என்னங்க கேட்பாங்க? இப்ப அந்த பொண்ணு நீ வந்து எங்க அப்பா மாதிரி நான் பாத்துக்கல அப்படின்னு சொன்னிச்சுன்னா கொஞ்சம் எங்கத்துக்கு வச்சு பாருங்க. முதல்ல அம்மாவோட மனைவி கம்பேர் பண்ற புருஷங்க எல்லாம் மனைவிய அவங்க அப்பா மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னு முதல்ல யோசிங்க. முதல்ல இந்த மாதிரி கம்பாரிசன் பண்றது தப்பு. மனைவி அவ அப்படிதான் இருப்பா. அம்மாவுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் இல்ல. மனைவி நமக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவளை போய் இந்த மாதிரிலாம் வந்து பேசி கஷ்டப்படுத்தலாமா?